Hi friends, this is Puviyarasi's kitchen. Today recipe பாரம்பரியமான ராகி களி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி களி கிண்டுவாங்கன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அகல பேன் எடுத்துக்கூடாது, இதேமாரி வாய் சின்னதாக இருக்கிற பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. 7 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி கணக்கு. நான் 1 கப்பு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு சேர்த்துருக்கேன். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் மாவு ஆட் பண்ணணும். 3 கப்பு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மாவு ஆட் பண்ணதும் சென்டரில் இதுமாரி ஹோல் போட்டு துடுப்பு வச்சுருக்கேன். நான் களி கிண்டத்துக்காகவே துடுப்பு வாங்கினேன். உங்ககிட்ட மத்தோ கரண்டியோ எது இருந்தாலும் நீங்கள் சென்டரில் இதுமாரி ஹோல் போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த மாவு மேலே எல்லாம் தண்ணி படியும். இதுமாரி படிதான்னு பார்த்து ஒரு டைம் நடுவில் திறந்து பார்த்துக்கோங்க. படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு படியை வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க தண்ணியில். 5 மினிட்ஸ்க்கு மேலே வேகக்கூடாது. 5 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு தண்ணி மாவுலே இருக்கட்டும், மீதி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. களியில் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், நம்ம டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கணும். லேட் ஆயிடுச்சுன்னா களி நமக்கு பதம் வராது, கட்டி கட்டியாக படிஞ்சிரும். இந்த தண்ணியை வச்சு தான் களி கிண்ட போகிறோம். ஏற்கனவே 1.5 கப் தண்ணி நம்ம மாவில் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு கடையிற மாதிரி தான் இதுவும். அடுத்தது 2 கரண்டி தண்ணி சேர்த்து நல்லா சூடு அந்த வேகத்துலேயே நீங்கள் நல்லா கடையணும். அப்போ தான் நமக்கு கட்டி படியாமல் பதத்துக்கு வரும். கைவிடாமல் நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சி நமக்கு களி பதத்துக்கு வரும். மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தண்ணி சேர்க்கறத ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. விழலை எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேணான்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். களி செய்யும் போது தண்ணி பற்றாமல் போயிருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நான் உங்களை ஒரு கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ராவே தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மீந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பசங்களுக்கு குடிக்க கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. களியை எடுக்கும் போது கரண்டியை தண்ணியில் அப்ளை பண்ணி எடுத்தால் தான் அழகாக களி நமக்கு கீழே விழும், இல்லைன்னா ஒட்டிக்கும். களியை நம்ம கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம்னா இதேமாரி பச்சை தண்ணியில் களியை உருட்டி போட்டிங்கன்னா அது மட்டும் கரையாமல் கிடக்கும். எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் கரையாது. நமக்கு களியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ராகியில் கால்சியம் இருக்கிறனால நம்ம போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. களிக்கு வேர்க்கடலை சட்னி காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். நான் மஷ்ரூம் காரக்குழம்பு வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.